சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டோஃபு பன்னீர் வச்சு மசாலா ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். நான் வந்து டோஃபு பன்னீர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். டோஃபு பன்னீருக்கும் காலிஃப்ளவருக்கும் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீரை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நல்லா ரெண்டுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் மட்டும் கறி மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கிறேன். மீதிக்கு ஃபுல்லாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் சேர்த்துக்கலாம். பூண்டும் வந்து ஒரு 10 பல் பூண்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி சாஸ் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட பன்னீரும் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி சேர்த்தோம்னா ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப் லெமன் ஜூஸ்ன்றது கரெக்டாக இருக்கும். நல்லா ஓவராக குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த கேரட் பீன்ஸு காலிஃப்ளவர்லாம் வந்து ஆஃப் குக் பண்ணால் போதும். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாதத்துக்கு நான் உப்பு சேர்த்து வேக வைக்கல, அதனால் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். மிளகு ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டதுக்கு சாதத்துக்கும் இப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இது கரெக்டாக இருக்குது. கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கிறேன். நல்லா எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.